ரொம்ப முக்கியமான பொதுக்குழு. என்னென்னா இடையில் ஒரு எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷன் வந்து செல்லாதுங்கிற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டு அதில் நம்மளுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது வந்து அந்த நடிகர் சங்க கட்டிடம். அந்த கட்டிடம் நடக்காமல் போனது தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த பொதுக்குழுவோட மையப்புள்ளியாக என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த கட்டணம் முடிக்கப்படணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு வந்து எந்த ஒப்புதலும் இல்லாமல் செய்ய முடியாது. இருக்கக்கூடிய நடிகர் சங்க உறுப்பினர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு சின்ன செங்கலை கூட நகர்த்த முடியாது. ஸோ அந்த வகையில் அந்த பில்டிங் நடத்துறதுக்கான, அதை கட்டி முடிப்பதற்கான அத்தனை ஒப்புதல்களும் இங்கே பெறப்பட்டிருக்கு. பர்டிகுலராக அந்த கணக்கு வழக்குகளை கையாள்வதாக இருக்கட்டும், அதுக்காக பணம் திரட்டுவதாக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட பல்வேறு விதமான முடிவுகளை வந்து பொதுக்குழுவில் எடுத்திருக்கிறாங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, எல்லாருமே கலந்துக்கிட்டதுக்கான முக்கியமான காரணமும் ஒன்று, ஒரு எலெக்ஷனுங்கிறது கிட்டத்தட்ட அதை நடத்துவதற்கு ஆரம்பித்து ரிசல்ட் வரைக்கும் ஒரு 2 மாதங்கள் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ஃபார்மேஷன் பண்ணி திரும்ப பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் வீணாகிடும். அதனால் முக்கியமான ஒரு முடிவாக இங்கே எடுத்துருக்கிறது என்னென்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு எலெக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். அந்த முடிவுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நடிகர் சங்கத்தினுடைய எலெக்ஷன் வருகிற மார்ச் நடக்கிறதா இருந்தது, அது இல்லை. அடுத்த 3 வருடங்களுக்கு இதே அணி தான் வந்து தொடர்ந்து பொறுப்பில் இருக்க போகிறது. பில்டிங் முடிக்கிறது, அங்கே நடக்கக்கூடிய பல விழாக்களை இதே அணி தான் எடுத்து செய்ய போகுது. அனுமதிக்காமல் இருக்க முடியாது, அனுமதிக்கப்படலைங்கிறது கிடையாது. அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து. இப்போது இங்கே வந்து அமைதியாக இருந்தால் அந்த பொதுக்குழு அமைதியாக நடக்கும். அதை வந்து நீங்கள் நியாயமான, கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து நீங்களே திரும்ப இருங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்குது, நல்லது நடக்குது, அவங்களால செய்ய முடியும், எங்களுக்கான கட்டிடம் வருங்கிறது தானே. ஸோ வாழ்வாதாரத்தை மையப்படுத்துனது தான் அந்த கட்டிடம். இப்போ கட்டிடங்கிறது சாதாரணது கிடையாது. அங்கே ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கட்டும், இங்கே நடக்கக்கூடிய ஹாலாக இருக்கட்டும், அதில் பெரிய வருமானம் இருக்குது. அதான் இப்போ அதில் இப்போ இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது போல் மெட்ராஸில் இருக்கக்கூடிய அதிகபட்ச கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய கல்யாண மண்டபம் இதுவாக தான் இருக்குது. அப்போ எல்லாருடைய பார்வை இந்த பக்கம் திரும்பும்போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டில் அந்த வாடகைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அது அனைத்தும் போய் மெம்பர்ஸ் தான் சேரப்போகுது. ஸோ அவங்க வாழ்வாதாரத்துக்கான தானே அது முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக ஒரு தனியாக இப்போ ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. திருமதி ரோஹிணி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. எல்லா புகார்களையும், இதுவரைக்கும் புகார்கள் எதுவும் வரல, அப்படி வந்துச்சுன்னா திருமதி ரோஹிணி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கான ஆக்ஷனை தொடங்குவாங்க. அது ஆல்ரெடி ஃபார்மேஷன் பண்ணப்பட்டிருக்கு. மற்ற எல்லாத்திற்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே இன்றைக்கி ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க. நன்றி.